முட்டை மிட்டாய் வாங்க போகலாமா? ஆமாங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் செஞ்சியில் இருக்க அந்த செய்யது ஸ்வீட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் முட்டை மிட்டாய் கடைன்னு சொல்லியிருக்காங்க. முட்டை மிட்டாய் உருவானதுக்கு இந்த ஊர் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு தான் இந்த சென்னையில் எல்லா ஊர்லேருந்தும் வந்து வாங்குறாங்க. மண்ணடியில் கூட அவைலபிளாக இருக்குது. நாங்கள் வந்து சரி இது எங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே நம்ம போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த செய்தி ஸ்வீட்ஸ்க்கு வந்துட்டோம். நாங்கள் எங்கே போய்ட்டு ரிட்டன் வரப்போ வாங்கணும்னு சொன்னால் திருவண்ணாமலை போய்ட்டு ரிட்டன் வரப்போ இந்த கடையில் வாங்கிட்டோம் முட்டை மிட்டாய். பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க ஒரு ஃப்ரீசர்லேருந்து வச்சு எடுத்து தர மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃப்ரீசர்லாம் கிடையாது. நல்லா பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு. 1/4 கிலோ வந்து 100 இந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. 250 கிராம் 100, 500 கிராம் 200ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் வந்து அவங்க ரேட்டு சொல்கிறாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் முட்டை மிட்டாய் சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருவோம். சரி இந்த சைடு வந்துட்டோமே வாங்காமல் போனால் எப்படி இருக்கும், இந்த முட்டை மிட்டாயோட உணர்வுகள் அது சாப்பிட்டவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த முட்டை மிட்டாயோட டேஸ்ட்டு. யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, see you.